நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நீங்கள் இந்த ஆணவ கொலை அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எங்கேருந்து ஆரம்பிச்சுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள். சாதின்னு ஒன்று இருக்குது. அப்போ இந்த சாதி ஒழியணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பீப்புள் ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்காங்க, இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இன்னொரு வட்டத்துக்குள்ளே இருக்காங்க. இந்த 2 வட்டமும் தான் சாதி. இந்த வட்டத்துலேருந்து ஒரு பொண்ணு, இந்த வட்டத்துலேருந்து ஒரு பையன், இல்லை இந்த வட்டத்துலேருந்து ஒரு பொண்ணு, இந்த வட்டத்துலேருந்து ஒரு பையன், 2 பேரும் காதலிக்கிறாங்கன்னா 2 வட்டமும் ஒன்று சேரும். ஐ மீன் 2 ஜாதியும் ஒன்று சேரும். அப்போது அவங்களுக்குள்ள எந்த பாகுபாடும் இருக்காது. வருங்காலத்தில் இனிவரும் காலங்களில் ஜாதி ஒழியும். இதுதான் அந்த செட் ஆஃப் வார்த்தைக்கான அர்த்தம். என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாதி ஒழியறதுக்கு கலப்பு திருமணம் பண்ணுங்க அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. புரட்சி தலைவர், புரட்சி மக்களுக்காக சட்டங்களை இயற்றிய அம்பேத்கரே அதுதான் சொல்லியிருக்காரு. கலப்பு திருமணம் செய்தால் சாதி ஒழியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இங்கே என்ன நடக்குது? கலப்பு திருமணம், வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்த இருவர் காதலித்து கரம் பிடிக்க முயல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆணவ கொலை நடக்குது. ஆணவ கொலை நடந்தால் அடுத்தது வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்த யாரும் காதலிக்க மாட்டாங்க. அப்படி அவங்க காதலிக்காமல் இருந்தாங்கன்னா அங்கே சாதி ஒழியாது, சாதி வளரும், சாதிய உணர்வு வளரும். யாருடைய தனிப்பட்ட லாபத்துக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க? அரசியல் ஆதாயத்திற்காகவா? இல்லை மக்கள்லாம் இப்படி தான் இருக்கணும், இந்த கோட்டுக்குள்ளே தான் வாழணும், இதுதான் நம்ம கலாச்சாரம், இதுதான் நம்ம கௌரவம், இதுதான் நம்ம கடைப்பிடிச்சி நம்ம அடுத்த கட்ட தலைமுறைக்கு சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வாழ்கிறாங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. மிருகங்கள்லாம் எப்படி வாழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிருகங்கள்லாம் எப்படி சொல்கிறது, இன்னொன்று சார்ந்து அதோடைய பசிக்காகவும் உறைவிடத்துக்காகவும் தங்குறதுக்காகவும் எப்படி சொல்கிறது, அதுக்காக மட்டும்தான் அது வாழுது. மற்றபடி அதை சேர்த்து வைக்கவோ எதையும் அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்துட்டு போவோ. மிருகத்துக்குன்னு ஒரு குணம் இருக்குது, வேட்டையாடி சாப்பிட்ணும், நம்ம நம்ம உடம்பை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டு தான் மிருகம் வச்சுருக்கு. உயிர் வாழணும், அவ்வளோதான். வயசானதுக்கப்புறம் செத்துடணும், இதுதான் மிருகத்தோட ஸ்டேட்மெண்ட். ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான்? மனுஷனுக்கு கிட்டத்தட்ட அதே தான். பிறக்கணும், நல்லபடியாக வாழணும், யாருக்கும் எந்த கெடுதல் பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்துட்டு அவனால் முடிஞ்சது மற்றவங்களுக்கு உதவி பண்ணிவிட்டு, மற்றபடி ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்னா, எதையாவது கண்டுபிடிக்கணும், உருவாக்கணும், அப்படி செய்யணுன்னா ஒரு படிச்சுட்டு ஒரு நல்ல சமுதாயத்துக்கு வழிகாட்டிட்டு அடுத்த கட்ட தலைமுறைக்கு நீர்வளம், நிலவளம், அது மட்டும் இல்லாமல் மரங்களை வளர்க்குறது, இயற்கை சார்ந்து பல தகவல்களை எடுத்து சொல்லிவிட்டு எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்துட்டு போகணும். அதுதான் மனுஷன் உலகத்துக்கு வந்ததுக்கான பர்பஸே அதுதான். மிருகத்துக்கு எப்படி ஒரு பர்பஸ் இருக்கோ மனுஷனுக்கு அது ஒரு பர்பஸ் இருக்குது. ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான்? ஒரு குறிப்பிட்ட சாதிங்கிற விஷயத்த, மதங்கிற விஷயத்த அதை எப்படி சொல்கிறது, அள்ளி தெளிக்கிறான். பல மக்களை அதில் கவர் பண்ணி இழுத்து நாங்கள் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ளேயோ வட்டத்துக்குள்ளேயோ கொண்டு வரான். இப்படி கொண்டு அதை ஒரு பேசும் பொருளாக்கி அதை அரசியலாக மாற்றி அதிகாரத்துக்கு போய் என் மக்கள், என் சமுதாய மக்களின் வளர்ச்சியே என்னுடைய வளர்ச்சிங்கிற பார்வையில் கொண்டு வர்றான். என்றைக்குமே ஒரு சமுதாய மக்களுடைய வளர்ச்சி நாட்டினுடைய வளர்ச்சியாக ஆனதே இல்லை. எல்லா மக்களுடைய வளர்ச்சியும் தான் ஒரு நாட்டுக்கு வழிவகுக்கும். ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களும் உழைக்கணும். அப்படி உழைச்சா மட்டும்தான் அந்த நாடு முன்னேறும். அதை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், குறிப்பிட்ட மதம், குறிப்பிட்ட ஊர், குறிப்பிட்ட செட் ஆஃப் பீப்புளை சுருக்கி கொண்டு வந்தால் அது வளர்ச்சிக்கு வழிவகுக்காது. பிச்சை கேட்காத மனிதர்களே இல்லாமல் இருந்தால்தான் நாடு முன்னேறும். புரியுதுங்களா? வறுமையில் மக்கள் இருக்கக்கூடாது. இதுதான் நாட்டுடைய முன்னேற்றம். இங்கே அரசியல் ஆதாயத்துக்காக தான் இது எல்லாமே பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த சாதிங்கிற உணர்வு, மதங்கிற உணர்வு இருந்தால் அதை பிடிங்கி வெளியில் போட்டுட்டு எல்லோரும் மனிதாபிமானத்தோட ஒன்றா நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.